ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை மனதார தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு மனசு ரொம்ப இதாயிடுச்சு. இயற்கை நேச்சர் இருக்கே, அது மிகப்பெரிய ஒரு சக்தி. ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றது உணர்ந்த அந்த ஒரு சில நிமிடங்கள்லாம் திருப்பி நான் உங்ககிட்ட பேசுவானா மீட் பண்ணுவானான்னு கூட அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தை காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நான் இந்த 25 இயர்ஸ்ல நிறைய தடவை எனக்கு இந்த மாதிரி இங்கே பூகம்பம்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துடுது. ஏன்னா எபிக் சென்டரே டெல்லியா இருந்ததுனால நமக்கு 4.5லயே ரொம்ப ஒரு அது என்ன சொல்ல, ரொம்ப அந்த நடுக்கம் இருந்தது. ஸோ உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தான். அதே மாதிரி எனக்கு கடவுளோட அருளும் இருக்கிறதுனால ஒரு விஷயம் அதை நடக்க போகுது அப்படின்றது ஒரு இன்ட்யூஷனில் எனக்கு எப்பயுமே நான் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு தூக்கமே வராமையே அப்படியே சும்மா படுத்திருந்தேன். கரெக்டாக அது வரவுமே எனக்கு ஒரு செகண்ட்ல நான் எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன். எனக்கு அது உணர்ந்த விஷயம். இப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தோம்லாம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து இன்னைக்கு இந்த எல்லா மக்களையும் காப்பாத்தினது கண்டிப்பா கடவுள் தான் அப்படின்றதுனால அவருக்கும் அதே மாதிரி உங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ்க்கும் நான் ஒரு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சிஸ்டர் தான் ஜீசஸ் இது கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நேற்று பண்ணினது. அவங்களும் எனக்காக ப்ரே பண்ண அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பதிவு வழியா நான் தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க நைட்டு 2 o'clock பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்றது அவங்க இன்ட்யூஷன்ல அவங்கள அறியாமலே போயிருக்கிறதுனால தானே அவங்க நைட்டு 2 o'clock அவங்க எனக்கும் என் ஃபேமிலிக்காகவும் ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி தான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நான் தான் பெரியவன், நான் என்னோட ஜாதி தான் பெருசு, என்னோட மதம் தான் பெருசு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு தூசு அப்படின்றது இது ஒரு விஷயம் எனக்கு நேத்து ஒரு உணர்த்தப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து ஒரு கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது 263 268 பூமி மாதிரி உள்ள கிரகங்களை அந்த கிரகத்துக்குள்ள வைக்கலாமா. 263 268 தெரியல. அவ்வளோ பூமி, அத்தனை பூமியை அந்த கிரகத்துக்குள்ள வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சனி கிரகம் இருக்கு இல்லையா, அது 750 மேல உள்ள பூமி, 750 பூமியை கொண்டு போய் அந்த சனி கிரகத்துக்குள்ள வச்சாலும் அவ்வளோ தாங்குற அளவுக்கு அது பெரிய ஒரு கிரகம்னு சொன்னாங்க. ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப அவ்வளோ பெரிய கிரகங்கள்லாம் இருக்கும்போது இந்த பூமியில நம்மளை படைச்சு நம்மளை ஒரு வழி நடத்தி செல்றாரு அப்படின்னா அப்ப அந்த இறைவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு உணருங்க. அப்ப நம்மெல்லாம் ஒரு தூசியை விட இன்னும் ஒரு கம்மியா எது இருக்கோ அதை நம்ம சொல்லலாம். ஓகே, இப்ப மீனாட்சி அம்மன் கோவில் நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில வரும்போது ஒரு சிற்பங்கள், ஆயிரங்கள் மண்டபம் இருக்கும். அதுல நிறைய சிற்பங்கள்லாம் பாக்குறதுக்கு வச்சிருப்பாங்க. அதுல நீங்க உள்ள போய் லாஸ்ட் எண்டுல பாத்தீங்கன்னா அதோட சுவர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய டிராயிங் இருக்கும். அது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். அந்த டிராயிங் அது ஏலியன்ஸ் வரைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை இப்ப ரொம்ப சிதிலம் அடைஞ்சிட்டனால அதை ஒரு காப்பி எடுத்து பக்கத்துலயே அதை டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் நின்னுட்டு நம்ம ஒரு நிமிஷம் அதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா
எவ்வளோ பெரிய தலை கர்வம் இருந்தாலும் அந்த இடத்துல தூள் தூளாயிருங்க. ஏன்னா இறைவன் எவ்வளோ பெரியவன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல உள்ள டிராயிங் வந்து நமக்கு காட்டும். நம்ம வந்து ஒரு பூமி எவ்வளோ சின்னது, அதை விட நம்மளோட இந்த வேர்ல்டு எவ்வளோ சின்னது, அதில் இந்தியா எவ்வளோ சின்னது, அதில் தமிழ்நாடு எவ்வளோ சின்னது, அதில் வந்து நம்ம ஒரு ஆளை பிறந்திருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். ஓகேவா? அந்த இடத்துல போய் நீங்கள் எப்பயாவது மீனாட்சி அம்மன் கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிக்சரை பார்த்துட்டு வாங்க. ஓகே, அந்த இறைவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சக்தி படைத்தவன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உணரலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லோருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, உங்களால் பண உதவி செய்ய முடியலன்னா கூட ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ அது வந்து மற்றவங்க ஏதாவது நல்லா பண்ணால் பாராட்டுங்க. அதே மாதிரி மற்றவங்க ஒரு நல்ல விஷயம் செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது இறைவன் வந்து மகிழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் திசை திரும்பி வேற வழியில் வந்து போயிடும். நம்ம வந்து கஷ்டங்கள் வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஓகே, நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை நீங்கள் நம்புங்க, அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதான், அவங்க பாவம் 2-3 டைம்ஸ் கேட்டுட்டாங்க எனக்கு சோட்டானிக்கரை அம்மன் பிளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் 2 கார்டு எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எனக்கு 3 கார்டு எடுக்க சொல்லி வந்துருச்சு. ஸோ ஒரு 2 days முன்னாடியுமே எனக்கு வந்து ஒரு ட்ரீமில் வந்து காளி அம்மன் வந்து உருவம் ஒன்று, ஆனால் ஃபேஸ் வந்து 3 எனக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு அது இன்ட்யூஷனில் 3 ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து 3 கார்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பகலாமுகி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்டு பகலாமுகி. 2வது வந்து ஷியாமா காளி. ஓகே, 3rd வந்து சிந்தாமணி காளி. ஓகே, சிண்டாமணி காளி. ஓகே, இது 3 கார்டு இருக்கு. ஓகேவா? உங்கள் கண் முன்னாடி நான் வைக்கிறேன் 3 கார்டையுமே. ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கண்களை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது அப்படின்னு கண்ணை திறந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கார்டு உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்ட்டு. ஓகே, அதுதான் உங்களுக்கான ரீடிங், கரெக்ட் ரீடிங்காகவும் இருக்கும். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பகலாமுகி கார்டு. ஓகே, இந்த பகலாமுகி அம்மன் அப்படின்றது யாரு? பகலாமுகி அம்மன் இவங்களோட கோவில் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் இருக்குது, ஹிமாச்சல்லையும் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு இருக்குல்ல, எங்கள் வீட்டு செவரும் அவங்க வீட்டு செவரும் ஒன்று தான். அவங்க வந்து ஒரு ஹிமாச்சல் தான், அந்த ஆண்டி வந்து ஹிமாச்சலை சேர்ந்தவங்க தான். அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வந்து இந்த பகலாமுகி, இந்த ஜுவாலாமுகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மனோட நாக்கு அருந்து விழுந்த இடம் சொல்லுவாங்க, சிந்தாமணி 2-3 கோவில் இருக்குது, நீ வாமா போவோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீடெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தாங்க டைமே இல்லை போகிறதுக்கு. பாப்போம், அம்பாள் கூப்பிட்டா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அதோட தர்ஷனையும் பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இதில் வந்து இந்த கோவிலில் வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லோ கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களாம். எல்லாமே அங்கே எல்லோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க வந்து உங்கள் மேலே யாராவது ரொம்ப கண்ணீர் வச்சுருக்காங்க, இல்லை யாராவது உங்களை பற்றின அவதூறு வந்து பரப்புகிறாங்க, இல்லை உங்களோட வந்து உங்களோட வந்து ஒரு எனிமையாக செயல்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்டமி வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தினம். அன்னைக்கு வந்து இவங்களுக்கு பூஜையெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு சக்தி பீடத்தில் ஒரு பீடம் வந்து இங்கே வந்து பகலாமுகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு மகா வித்யா.
10 மகாவித்யா இருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு மகாவித்யா இவங்க வந்து. ஓகே, உங்களை வந்து தேவையில்லாமல் உங்களை வந்து பேசி உங்களை துன்புறுத்தி உங்களை வந்து அவதூறு பரப்புனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அம்மனை வந்து கும்பிட்டு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து அருள் புரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க அம்பாள் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை ஒரு தடவை வந்து மலையேறி இந்த அம்மனை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் இவங்க கோவிலுக்கு வாங்க. ஓகே, மலையேறி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மலை மேலே தான் இருக்குது இவங்க கோவில். ஸோ மலைகளை கடந்து நீங்கள் வந்து என்னை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியை தான் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க மைண்டில் வந்து நல்ல இல்லை, அவங்க வந்து உறவாடி கெடுக்கிற ஒரு லேடி. ஓகே, உங்களோட பேசிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட ஈவில் ஐ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இவ்வளோ நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்களே, இல்லை ஒரு நீங்கள் வந்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்களே, நல்ல வீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல எப்பயுமே ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு பார்ட்டி கொண்டாடுற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி, ஒரு நிறைய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த லேடி வந்து உங்களுக்கு வந்து ஈவில் ஐயா ஒரு டெவலா வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்கள வந்து நீங்கள் முறியடிக்கணும், அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அம்மனோட அருள், அதுவும் காளியம்மனோட காளியம்மன் பகவதி அம்மன் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ வந்து ஒரு பகவதி அம்மனோட ஒரு காளியம்மனோட துணை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களால் வந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜியையும் வந்து எதிர்த்து போராடுற சக்தி உங்களுக்கு இருக்காது, அதுக்கு வந்து இந்த தெய்வத்தோட துணை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம எது செய்கிறோம், எது செய்யக்கூடாது, ஏன் நம்ம இப்படி செய்கிறோம், ஏன் இப்படி இப்போ நடந்துக்கிறோம், நம்ம நல்லா தானே இருந்தோம், இப்போ வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் தெரியுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ ஓகே, அதுக்கு வந்து ஒரு குல தெய்வம், உங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக வந்து அவங்களால உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஓகே, உங்களோட குலதெய்வம் வந்து கையில் வந்து ஒரு ஈட்டியோ கம்போ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு அருவாலோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து கையில் வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய ஒரு கடவுள், கிராமத்து கடவுளாக இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த
கிராம தேவதை சொல்லுவாங்கல்ல, ஒரு குலதெய்வமா கும்பிடுற சாமி, இப்ப கற்பனை சாமி, சுடலை மாட சாமி, இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்து காவல் தெய்வம் ஐயனார். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு துணை நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் அவங்களால வந்து உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து உங்ககிட்ட வர முடியல, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்க மேல வந்து ரொம்ப கண் திருஷ்டி இருக்கு, அவங்களோட கண் திருஷ்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து குலதெய்வத்தோட அருளும் இல்லை ஒரு காவல் தெய்வத்தோட அருளும் வந்து ஒரு கிராம தேவதை, அதுவும் ஆண் தேவதை. ஓகே, ஆண் தெய்வம், ஒரு கிராமத்து ஆண் காவல் தெய்வத்தோட துணை இருக்கிறதுனால அவங்கள வந்து உங்களால டச் பண்ண முடியல. ஏன்னா இவங்களோட உங்களுக்கு ப்ரொடெக்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை வந்து டச் பண்ண முடியாதபடி அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? இந்த ஆண் காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அன்ட்ரூ ஸ்டோரிஸ். அதாவது உங்களுக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உங்களை வந்து எப்படி வந்து நல்ல வழியில் உங்களை வந்து காப்பாற்றி உங்களுக்கு நல்ல விதமாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஈவில் ஐனால. அதனால் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உங்களை பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் வந்து அம்மா முன்னாடி போய் நின்று, ஒரு பகவதி அம்மன் முன்னாடியோ இல்லை காளியம்மன் முன்னாடியோ போய் நின்று மனதார வேண்டிட்டு, அவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேன், நீ பார்த்துட்டு சும்மா தானே இருக்க, நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வந்து வேண்டுதல் வைக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஓகே, உங்களோட பவுண்டரி எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்துவாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க வேண்டாம். ஓகே, அதை வந்து அம்பாள் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க அவங்களால. ஸோ அது வந்து புரியுது. அவங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களை ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க, இல்லைனா தேவையில்லாமல் உங்களை பழி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்த செஞ்சுருக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் அந்த விஷயத்த செஞ்சது மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு யோசிச்சு பாருங்க, யார் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து ஏன் அவங்க வந்து நமக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கூட நீங்கள் வந்து அவங்களோட பேசாமல் கூட இருக்கலாம். இப்போ ரீசண்டாக வந்து அவங்களோட வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாகி இப்போ வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுறதுக்கு கூட ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சது மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து தப்பு செய்யலை, தப்பு செஞ்சது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து அவங்க செஞ்சுட்டாங்க அந்த விஷயத்த. அவங்க வந்து தனியாக செய்யலை, ஒரு டீம் ஒர்க்காக தான் செஞ்சுருக்காங்க. 2-3 பேர் சேர்ந்து தான் உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதாவது உங்களை பற்றி தப்பான அவதூறு பேசுறது, உங்களை போக விட்டு பின்னாடி பேசுறது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்குரிய பாதுகாப்பை செஞ்சுட்டு தான் அவங்க அதை செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை நார்மலாலாம் டச் பண்ண முடியாது. அதனால அவங்களும் அதற்கேற்ற ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்துட்டு தான், ஒரு பேலன்ஸா நின்றுட்டு தான் அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை பார்க்கணுன்னு வந்து அவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்போ அது பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு க்யூரியாசிட்டியோடு உங்களை கவனிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஒன்றுமே ஆகலையே, ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு காவல் தெய்வம் வந்து துணை இருக்குது இல்லையா? ஸோ வந்து அவங்கள திசை திருப்பி விட்டுருக்கோம். ஓகே,
அது வந்து அவங்களுக்கு இன்னும் புரியல யார் வந்து நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணது அப்படின்ற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இன்னுமே புரியல யார் வந்து உங்களுக்கு துணை நிற்கிறது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து தேடிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த தெய்வம் வந்து உங்களுக்கு துணை நின்றுச்சு? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களும் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க நினைக்கிறாங்க எதுவுமே இவங்களுக்கு ஆகலையே, இவங்களுக்கு எதுவுமே அட்டாக் ஆகலை, ஏன் நம்ம செஞ்சது எல்லாமே வந்து பவர்லெஸ் ஆச்சு அப்படின்றது தெரியல. ஓகே, நீங்கள் எப்பயுமே வந்து அந்த கனெக்ட் ஆகிட்டே இருங்க எர்த்தோட. அதாவது வந்து எப்படின்னா, எர்த்துங்கிறது இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் வெளியூரில் நீங்கள் வேலை செஞ்சால் கூட உங்களோட கிராமத்து காவல் தெய்வத்தை வந்து நீங்கள் கனெக்ஷன்லேயே இருங்க. அவங்கள எப்பயுமே வந்து ஒரு நினச்சிக்கிட்டு கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னு இது இல்லை, ஒரு இது இல்லைன்னா ஜோதியில் பார்க்கலாம். அவங்களோட ஏன்னா சில குலதெய்வங்களை வந்து ரொம்ப ருத்ரமாக இருக்கவங்களை வந்து வீட்டில் வச்சு கும்பிட முடியாது. ஸோ வந்து ஒரு அதாவது எப்படின்னா ஒரு பௌர்ணமி நிலவா இல்லை அமாவாசை நிலவு அந்த மாதிரி வந்து அமாவாசை அன்று வந்து ஒரு நம்ம வானத்தை பார்த்தோ இல்லைன்னா பௌர்ணமி அன்று வந்து வானத்தை பார்த்து அந்த நிலாவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நடந்து போயிட்டே இருங்க, வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்க. ஓகே, உங்களை வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வாக் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருங்க, அவங்களால உங்களை வந்து டச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 9 of Michael. யுவர் ஒரி இஸ் அன்னெசசரி, ஃபோக்கஸ் யுவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லை, அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து காளியம்மனோட பகவதி அம்மனோட அருளும் உங்களோட காவல் தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக இருக்குது. ஸோ யார் என்ன செஞ்சாலும் உங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க, உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற ஒரு பவர் வந்து இவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு இதுதான். ஸோ நீங்கள் இது எனக்கு செஞ்சால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க நீ செகண்ட் கார்டுக்கான நம்ம ரீடிங்ஸை பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் வந்து இந்த செகண்ட் கார்டு ஷியாமா காளியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குட் ஹெல்த் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், உங்கள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அதிலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து சில விஷயங்கள் கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, டாக்டர்கிட்ட எல்லாம் போய் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனாலும் வந்து உடம்புல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு மாற்றம் இருக்கதை நீங்கள் வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல குட் ஹெல்த் வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும், நல்ல ஆயுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷியாமா காளியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பாருங்க 4 கார்டு ஒரே நேரத்தில் வந்திருக்கு. ஓகே, ஒரு சில பேர் வந்து என்னன்னா நீங்கள் வந்து கீழே விழுகணும், வாழ்க்கையில் வந்து தடமாறி போகணும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, போகக்கூடாத இடத்துக்கு போய் சில விஷயங்களை வந்து உங்களை செஞ்சு ஸோ அதை வந்து ஒரு எமோஷ்னலாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து படுத்த படுக்கையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து எப்படின்னா ஒரு உறவாடி தான், இதுவுமே உங்களுக்கு வந்து உறவுகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உறவாடி கெடுக்கிற ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து அவங்க வந்து எப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஒரு கோபம், ஒரு ஈகோ, ஓகே, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம், ஓகே, அவங்களோட வந்து ஒரு எமோஷ்னல், அதாவது உங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப உங்கள் மேலே அக்கறை உள்ளது மாதிரி பேசி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள நம்பியிருப்பீங்க.
ஆனால் அவங்க வந்து உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் படுத்த படுகையாகணும், உங்களோட வேலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகணும், ஒரு ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகணும்னு நினச்சி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. உங்கள் மேலே உள்ள ஒரு பொறாமையினால் செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ஈகோனால் செஞ்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பழி வாங்குகிற நோக்கத்தோடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தேவதையோட அருள் இருக்குது. ஓகே, ஒரு வந்து ஒரு தண்ணி கிட்ட இருக்கிற ஒரு அம்மன். ஓகேவா? அந்த அம்மன் வந்து அதாவது ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் இருக்குது. அதே நேரம் அந்த மரங்களுக்கு இடையில் உள்ள ஒரு ஆண் தெய்வமும் உங்களுக்கு வந்து கூட நிற்கிது. ஓகேவா? இவங்க 2 பேருமே உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம். உங்கள் குலதெய்வத்தில் ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் 2மே இருக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு அம்மன். ஓகே, அந்த அம்மன் வந்து 2 பேருமே வந்து உங்களுக்கு காவலுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் காணில் வந்து பார்த்தா இதில் வந்து என்னென்னா ஏதோ ஒரு தண்ணியோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்றில் வந்து கலந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்பையோ இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்கள் குடிக்கிறப்ப அவங்களுக்கே தெரியாமல் கூட அதில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, எங்கன்னு எனக்கு இன்னும் வரல மெசேஜ், ஆனால் வந்து ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஓகே, ஏன்னா ஒரே காலம் 2 விதமாக பேசும். ஸோ வந்து எனக்கு இன்ட்யூஷனில் வர்றது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க எத்தனை காடை கீழே விழுந்திருக்கு. இருங்க, இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்குறேன். ஓகேவா? ஏதோ ஒன்று சாப்பாடில் கலந்து உங்களுக்கு வந்து கொடுத்து படுத்த படுக்கையாக்கி வச்சுருக்காங்க அவங்க. இங்கே பாருங்கள் மெடிக்கல் சிம்பிள் இருக்கா? ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டரை தேடி ஓடி போயிட்டே இருப்பீங்க. உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயம் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உங்கள் பழகுன ஒரு உறவே தான் உங்களை முதுகலை குத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து தெரியாதவங்க கிடையாது, உங்களுக்கு நல்ல முகம் தெரிஞ்ச ஒரு நபர் தான். அவங்க தான் வந்து உங்கள் முதுகலை வந்து குத்தி இருக்கிறாங்க உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னோர்களோட ஒரு ஆசி இருக்குது, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸோட ஆசியும் அனுகிரகமும் இருக்குது. அதனால அவங்களால வந்து உங்களை ஃபுல்லாக வந்து சாய்க்க முடியல. ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதை பார்த்துட்ருக்கவங்க ஒரு குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ இல்லை வந்து ஒரு கிராம தெய்வமோ கையில் குழந்தை வச்சிருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கலாம். ஓகேவா? அது வந்து ஒரு பேச்சியம்மனாக கூட இருக்கலாம். ஓகே, வேறு எந்த சாமி குழந்தைய வச்சிட்ருக்கோம்? இப்போ பாலாம்பிகா காமாட்சி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, மடியில் குழந்தைய வச்சுருப்பாங்க, அவங்களும் தான். பேச்சியம்மனும் வந்து மடியில் ஒரு குழந்தைய வச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட வருகிற ஒரு பெண் தெய்வமும் உங்களுக்கு வந்து துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நியாயம் வந்து கிடைக்க இருக்கு. அவங்க எவ்வளவுதான் தலைகீழாக நின்னாலும் அவங்க வந்து அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை தடவை அவங்க உங்களுக்கு வந்து எதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாலும் இதில் சாப்பிட கொடுத்தாலுமே இனிமேல் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாலண்டியராக யாராவது வந்து உங்களுக்கு ஏதோ ரொம்ப கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு மருந்துன்றதை விட மருந்து இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்க நெகட்டிவிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியோட ஒரு தண்ணி கொடுத்தா கூட அது நமக்கு விஷமாக தான் வேலை செய்யும் நம்ம பாடியில். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் நீங்கள் வந்து தண்ணியோ இல்லை இதோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் அதை குடிங்க. ஒரு தெரியுது, ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவங்கள தான் இருக்குன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க கொடுக்குறத வந்து நீங்கள் சில நேரம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் வந்து ஒயிட் கலராக இருக்கலாம், இல்லை எல்லோ கலராக இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த 2 கலரில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக இருக்கும்.
அவங்க கொடுத்த இது வந்து என்ன அவங்க ஜூஸ் கொடுத்துருந்தாலும் சரி, என்னது கொடுத்துருந்தாலும் சரி, ஒன்று ஒயிட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர், இந்த 2 விஷயத்துல தான் ஏதோ ஒரு கலர் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அவங்க என்னதான் வந்து முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு வந்து கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து உங்களை டச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம், எனக்கு இப்போ தான் ஜஸ்ட் பிளிங்க் ஆச்சு. இன்னைக்கு நான் அது வந்து ஸ்டோரி சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அம்மா வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பையன், ஓகே, ஒரு 16-17 வயசு உடைய ஒரு பையன். அவன் வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்கான், 11th 12th படிச்சுட்ருக்க ஒரு பையன். திடீர்னு அவனுக்கு வந்து இப்படி தான் படுத்த படுக்க ஆயிட்டான். அவனுக்கு வந்து எந்திரிச்சு உட்கார முடியாது, திரும்பி படுக்க முடியாது, நடக்க முடியலை, எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் அப்படியே பெட்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக படுத்துட்டுறான். அவனால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், சோட்டானிக்கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். ஆனால் சோட்டானிக்கரை வந்து, அதாவது ஒரு சிலருக்கு ஒரு சில கோவில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் எல்லாருக்குமே சேம் கோவில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அவங்கவுங்க கிரக சூழ்நிலை இந்த கோவிலுக்கு போனாதான் இது வந்து ஆகும் அப்படின்ற ஒரு இதுதான். ஓகே, அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு போய் எங்கேயுமே சரியாகலை. திருப்பி வந்து நம்ம வந்து இங்கே டெல்லிக்கே வந்துட்டாங்க. அவங்க டெல்லியை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு, அவங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ நான் வந்து சரி நம்ம வந்து நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபஸ்ட்டு கார்டில் நான் சொல்லியிருந்தேன், ஜுவாலாமுகி வந்து இமாச்சலில் இருக்குன்னு. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அம்மாவோட நாக்கு விழுந்த இடம் சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு தேவியோட ஒரு ஒரு சக்தி பீடம் தான். அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னும் போது நான் கூகுளை வந்து சர்ச் பண்ணுறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து காட்டின இடம் வந்து ஹரியானாவில் உள்ள ஒரு கோவிலை காட்டுது. நான் சொல்கிறேன், என்ன நான் வந்து ஹிமாச்சலுக்கு வந்து நான் வழி கேட்குறேன், இது என்ன ஹரியானாக்கு காட்டுது? ரெண்டும் ஆப்போசிட் சைடு. இது இங்கன்னா இது இங்கே இப்படி காட்டுது. நான் இங்கே கேட்டுட்ருக்கேன், வழி நடுவில் இருக்கேன், நான் இங்கே கேட்டுட்ருக்கேன், அது இங்கிட்டு பின்னாடி காட்டுது. என்ன இது ஹரியானாவில் காட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ். அப்போ வந்து சரி, இப்போ வந்து இது அந்த கோயிலுக்கு நான் முன்ன பின்ன போனதில்லை, பார்த்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன். ஒரு 2 நாள் கழித்து ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த குறி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, ஓகேவா? அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் தான். அவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்காரு. ஈவினிங் வந்து அவர் வந்து பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். ஓகேவா? ஸோ வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம அவங்கள கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு போயிருக்கிறோம். போனதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரா, நான் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன், நான் யாருக்கும் வந்து இது பண்ண மாட்டேன், இங்கே வந்தால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு நம்ம பார்த்துட்டு, இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், நீ வந்து எனக்கு சொல்ல முடியாது, நான் நாளைக்கு சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு திருநீர் மட்டும் போட்டு விட்டார். நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன யார் வீட்டுக்குமே வரமாட்டேன்னு சொன்னாரு, இப்போ வந்து எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து வந்தவங்களை வாங்கன்னு கேட்குறது தானே நம்ம தமிழர் மரபு. சரின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்கள உட்கார வச்சு எல்லாம் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்தா அவங்க சொன்னாங்க, இல்லை நான் யார் வீட்லேயும் வந்து நான் தண்ணி காஃபிலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதனால். அப்புறம் வந்து அவங்க உட்காந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க,
நீங்கள் வந்து எந்த சாமியை வந்து கும்பிடுறீங்கன்னு. நான் சொன்னேன், நான் எல்லா சாமியுமே கும்பிடுவேன், எனக்கு இவங்க தான்லாம் இல்லை, எல்லோருமே எனக்கு வந்து பிடிச்சவங்க தான், எல்லா சாமியுமே நான் வணங்குவேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து நீங்கள் அம்மன் கூட தான் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, சரி நான் சில பூஜை ரூம்ஸ் வந்து பார்க்கலாமான்னு கேட்டார். சரி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. காட்டிட்டு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்கு நீங்கள் வந்து எங்கள் வீடு தேடி வந்திருக்கிறீங்க, எனக்கு வந்து நேற்று யார் வீட்டுக்குமே போக மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு வந்து அவர் ஒரு ரொம்ப வித்தியாசமான பதில் சொன்னார். இது வந்து அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே பகிரலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிரச்சனை நாளைக்கு ஏதாவது வந்துடுமா, ஏன்னா எல்லாருமே நம்ம நல்லவங்க, நம்ம பார்க்குறவங்க நல்லவங்க தான், ஆனால் இதில் யார் வந்து இதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ சில விஷயங்களை நான் மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை ஓகே பண்ணேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கோவில் தான் வந்து நான் இந்த அம்மனை தான் கும்பிடுறேன், இந்த அம்மன் தான் எனக்கு குலதெய்வம், நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அவர் சொல்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூகுள் மேப்பில் நான் ஹிமாச்சல் போகிற காட்டினப்ப ஹரியானா காட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஹரியானாவில் உள்ள அதே கோவிலை தான் அவர் சொல்கிறார். அதுதான் அவர் குலதெய்வம்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கூகுள்லேயே காட்டுது. ஓகேவா, எப்படிலாம் லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க போகிறோன்னு சொல்லலாம். அவர் இந்த மாதிரி திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் அங்கே வந்து பூஜை நடக்கும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே வந்து நாங்கள் அந்த பையனை கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். போயிட்டு அந்த கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு இப்போ சேம் டிட்டோ நம்ம சோட்டானிக்கரை அம்மா கோயிலில் என்ன ஃபார்முலாவோ அதுதான் இங்கேயுமே ஹரியானாவில். ஓகேவா, அங்கே வந்து பகவதி அம்மன், இங்கே வந்து அம்மன் பேர் சீதலா தேவி அம்மன். ஓகே, இவங்க வந்து என்னன்னா ஒரு கதையில் வந்து தூமாதேவின்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து சீதலா மாதான்னு சொல்கிறாங்க, ஒரு குரு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அந்த ஸ்டோரி மூலமாக அவங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் சாயங்காலம் அந்த 6 to 7 வந்து அம்மனுக்கு வந்து ஆரத்தி கட்டுறாங்க. அந்த ஆரத்தி வந்து பஜன் பாடுறாங்க ஒரு 1 hour. ஓகேவா, அந்த பூஜையில் வந்து அந்த பையனை உட்கார வச்சா அவன் உட்காரவே மாட்டேங்கிறான். போகணும்னு எப்படியோ கம்பல்சரி உட்கார வச்சாச்சு. அந்த பூஜை முடிஞ்சோடனே அவர் வந்து அம்பாளுக்கு வந்து தீர்த்தம் வைப்பார். ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சு ஏதோ வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை அந்த பஜனை முடிஞ்சோடனே அந்த தண்ணியை எடுத்து வந்திருக்கவங்க மேலே ஃபுல்லாக தெளிக்கிறாங்க. யாருக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கோ அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்க தலையில் நிறைய தெளிக்கிறார். தெளிச்சோடனே உங்களுக்கு யார் என்ன செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை வயிற்றுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது. ஓகேவா, அது வந்து சொன்னாங்க அங்கே எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிட்டு அதே மாதிரி இப்போ வந்து சோட்டானிக்கரையில் மேலேயும் கீழேயும் இருக்கும். ஒரு துர்க்கை, அதாவது மூகாம்பிகை வந்து மேலே இருக்கும், கீழே வந்து காளியம்மன் இருக்கும். இங்கே ஹரியானாவில் எப்படி இருக்குன்னா, முதல் தெருவில் வந்து மூகாம்பிகாயும், 2வது தெருவில் வந்து காளியம்மனும் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அம்மனுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அதுவும் அந்த அம்மனுக்கு செய்யணும். ஆனால் அங்கேருந்து எதுவுமே திருப்பி வாங்கிட்டு வரக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காளியம்மனையும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, அடுத்த நாள் காலையில் அந்த பையன் தூங்கி எந்திரிக்கிறான், நார்மல் ஆயிட்டான். எந்த மெடிசனும் இல்லை, எதுவுமே இல்லை, என் கண் முன்னாடி நடந்த விஷயம். நார்மல் ஆயிட்டான். நார்மல் ஆனோடனே அதுக்கப்புறம் அவன் அடுத்த நாளே வந்து நான் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிறான். இது வந்து சத்தியமாக நடந்த ஒரு உண்மையான விஷயம். நான் வந்து பாராட்டுதலுக்கோ இல்லை பொய் சொல்லணுன்ற அவசியமோ கதை கட்டுறதெல்லாம் எனக்கு இல்லை. நான் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து உயிரோடு இருந்திருப்போமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ கடவுள் போட்ட பிச்சை இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் இல்லைனாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் இந்த ஒரு மீடியா மூலம் உங்களுக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கேன்ல, இது வந்து என்றைக்கும் டெலீட் ஆகாதுல்ல. ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம்,
எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இது யூஸ் ஆகும். அதனால தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? தப்பாக பேசுகிறவங்க அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அது வந்து எனக்கு கவலை கிடையாது இனிமேல். ஏன்னா ஒரு நிமிடத்தையும் நமக்கு வந்து நிலையானது கிடையாது. இந்த நிமிடம் நம்ம அவங்களோட பேசிகிட்டு இருக்கோன்னா இது மட்டும்தான் நிலையானது. அடுத்த நிமிடம் இதை அப்லோட் பண்ணுற வரைக்கும் கூட நம்ம உயிரோட இருப்போமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எந்த ஒரு நிமிடமே யாருக்குமே நிலையானது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சில இடங்களில் சில விஷயங்களை நம்ம சொல்லி வைக்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ பெரியவங்கள்லாம் வந்து இப்போ அஸ்ட்ராலஜி படித்தாங்க, இல்லை ஒரு மருந்து செய்கிறது படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட அவங்க விட்டுட்டு போகலை. அதை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க சொன்னாங்க, எழுதி வச்சாங்க புக்கில். அப்படின்னா தானே வந்து அடுத்தவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். அவங்களே வந்து மைண்டில் வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் இருந்திருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைச்சிருக்காது. அவங்க அந்த காலத்தில் புக்கில் எழுதுனாங்க, இப்போ நம்ம வந்து மீடியாவில் சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா? அந்த அளவுக்கு அந்த அம்மன் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஒன்றுமே இல்லை, ₹1 கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அங்கே ஐயரோ இல்லை அங்கே இருக்கிறவங்களோ யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்களா காணிக்க ₹10 போட்டால் கூட ஓகே தான். ஓகே, போடாமல் போனாலும் ஓகே தான். அவங்க வந்து கேட்குறது கிடையாது. அது வந்து ஒரு சீத்லா அம்மன் அப்படி. அந்த அம்மனோட கதையை கூட நான் அது வந்து ரொம்ப லென்த்தி ஆயிரும் வீடியோ. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு தடவை நான் அம்மனோட கதை சொல்லும்போது உங்களுக்கு நான் வந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறேன், அதோட கதை என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு நடக்கிறது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம நல்லவங்களா இருக்கனால நம்ம எதிரில் நிற்கிறவங்களும் நல்லவங்க நம்ம நம்புகிறோம். ஆனால் எவ்வளோ பேர் உறவாடி கெடுக்கிறவங்களும் இருக்காங்க, 3வது நம்பரும் நமக்கு செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கிறது வந்து யாருக்கும் சந்தோஷமாக இருக்காது. அது உங்கள் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, பெற்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி. ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஓகே, எனக்கு 2 கண்ணு போச்சா, முன்னாடி இருக்கவங்களுக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, அதனால நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு. அது மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம 2 சைடுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம 2 விஷயங்களுக்குமே வந்து நம்ம வைத்தியம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அதாவது இப்போ நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா நம்ம உறவுகளை இழந்துருவோமோ இன்னொன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஓகே, யாருமே யாரு கூடயும் கண்டினியூஸாக இருக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு யாராவது வந்து இவங்க செஞ்சுருப்பாங்கன்னு இது பண்ணிங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக்கிட்டுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனியால் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக மற்றவங்கள ட்ரஸ்ட் பண்ணிடுறீங்க, நம்பி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து சொல்லிடுறீங்க. இல்லை உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக பாயிண்டில் உங்களை வந்து அடிக்கிறாங்க. ஓகே, சில விஷயங்கள் வந்து லவ் விஷயத்துலேயும் வந்து ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு உங்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து வேறு ஒரு 3rd பர்சன் வர்றதுக்கு கூட சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் கூட நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து நான் மிஸ் பண்ணிடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அப்படி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து அதான் நான் அந்த போட்டி பொறாமல் சொன்னேன் இல்லையா, அதுதான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத வந்து அவங்களால வந்து டாலரேட் பண்ணவே முடியல. அதாவது நீங்கள் கஷ்டப்படணும் அழுகணும் அப்படின்றது வந்து அவங்க மைண்டில் இருக்கலாம். ஓகே, உங்களை வந்து டாமினேட் கூட பண்ணுறதுக்காக அவங்க யோசிச்சிருக்கலாம். உங்களை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றது கூட அவங்க எண்ணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் அவங்க. ஓகே, உங்களை வந்து எப்படி வந்து இந்த பாதையிலேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மந்திரங்கள் ஒளி மூலமாகவும்
உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸாக வந்து அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ஷியாமா காளியை கும்பிடுங்க. உங்களுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள், எப்படி எப்படிலாம் பண்ணணும், என்ன பண்ணணுன்ட்டு. முடிஞ்சால் வந்து ஒரு பகவதி அம்மன் கோவில், உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை உங்கள் காளி அம்மனுக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களோட ஒரு பர்சனலாக ஒரு பவர் இருக்குது உங்ககிட்ட, அதை வந்து நீங்கள் நம்புங்க. எல்லா விஷயங்களிலிருந்தும் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்பினீங்க மட்டும்தான் உங்களை வந்து நீங்கள் நம்பும்போது தான் அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஆண் தேவதை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு ஆண் தெய்வம், அது இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், ஒரு காவல் தெய்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிவனாக இருக்கலாம், ஒரு பெருமாளாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேண்டிய ஜஸ்டிஸ், ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்கு வந்து ஒரு துரோகம் இழைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஓகே, காளியம்மன் வந்து அவங்கள வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸை கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நியாயம், கண்டிப்பாக உங்களுக்கான நியாயத்தை வந்து இவங்க வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ. இந்த சிந்தாமணி காளியை வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஓவர் எனிமீஸ். எதிரிகளை பந்தாடுறதுக்கு இவங்களோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. யாரோ ஒரு எதிரி உங்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கான், பல வழிகளிலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சி ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களை கும்பிடலாம். இவங்க வந்து சிந்தாமணி அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஜெய் மாதாதி, ஜெய் மாதாதி, ஜெய் மாதாதி. உங்களை வந்து இவங்க வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பணத்தை வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்காக. ஓகே, உங்களை வந்து பண விஷயத்தில் ஏமாற்றிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பணத்தை வந்து நண்பனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பணத்தை இழப்பீங்க, இல்லை நண்பனை இழப்பீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பணம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு, நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு பண விஷயத்தில் ஒரு எதிரி நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவன் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த மணியை வந்து இன்னும் வந்து எப்படியெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து அதை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறான். ஓகேவா, உங்கள்கிட்ட இருக்கிற பணபலத்தை அவன் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்கக்கூடாது, இல்லை உங்ககிட்ட இருக்க பணத்தை உங்களை ஏமாற்றி இனிமேல் ஃப்யூச்சரில் வாங்கணும் அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம். ஓகே, அதற்காக அவன் வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கை வந்து செய்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவன் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் பழகுனவன் தாங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன், பழகின ஒருத்தர் தான் உங்க வந்து நெஞ்சிலே குத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க, என் நண்பன் தானே அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து அவங்களாலேயே நீங்கள் வந்து துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ப்ராஸ்பரிட்டி அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட கண்ணில் வந்து உறுத்துது. உங்ககிட்ட இருக்கிற பணபலம் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து கண் உறுத்திட்டு அது எப்படி உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனா அதை வந்து
யோசிக்கிறதுக்காக ஒரு ஆறு அல்லது கடல் தாண்டி போய் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஆற்றங்கரை அல்லது ஒரு கடல் ஓரத்தில் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுலேயுமே வருங்க ஆறு, கடல், இதுலேயுமே ஒரு ஆறு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த விஷயத்துக்காக. இனிமேல் செய்யலாம், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அந்த பணம் இழந்துட்டோம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று, இப்படி உறவாடி நமக்கிட்டே இப்படி வந்து ஏமாற்றி வாங்கிட்டு நம்மளே கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்ற ஒரு மனசுமை ஒன்று உங்களுக்கு. ஓகேவா? அதனால் இந்த ரெண்டையுமே நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் எல்லாமே ஒரு பெயினை கொடுக்கும், ஒரு பாடி பெயின் இருக்கும், ஒரு மனசில் வந்து ரொம்ப ஒரு பேர்டனாக ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த விஷயத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு இதை விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஓகே, ஸோ என்ன செய்கிறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து அது ஒரு மேலாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ பார்க்குற நீங்கள் ஃபீமேலாக இருக்கலாம் இல்லை மேலாக இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட பணம் வாங்கினது கண்டிப்பாக ஒரு மேலாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு மேலை நம்பி கூட கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல மைண்டோடு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுற அந்த ஒரு தாய்மை உணர்வோடு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரி பாவம் கஷ்டப்படுறான் கொடுங்கன்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட்டை கூட சொல்லியிருப்பீங்க. ஓகே, இல்லை அவங்க மனைவி கஷ்டப்படுறாங்க, அவங்க மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ அதனால் நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் நல்ல விதமாக நினச்சிருக்கலாம். ஆனால் அவனோட மைண்ட் வந்து அப்படி கிடையாது. அவன் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஓகே, அவன் மேனிப்புலேட் பண்ணி உங்களை எப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாறுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து உங்களை லாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்களும் தாராள பிரபுவாக நடந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல. ஓகே, நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு இவனே வந்து திருப்பி வந்து உங்களை வந்து இப்போ வந்து உங்களையே பேசுகிறான், உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்போ உங்களே அவன் வந்து தூத்துறான். ஓகே, தூத்துறான்னா மத்தலப் எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களையே வந்து அவன் திட்டுறான். நீங்கள் பணத்தை போய் திருப்பி கேட்டா, நீங்கள் வந்து உதவி செய்யணுன்ற ஒரு மைண்டோட செஞ்சீங்க, ஆனால் இப்போ போய் திருப்பி பணத்தை கேட்டால் அவன் வந்து உங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்திருக்கும். இந்த விஷயத்தினால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து அதனால் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் அந்த பண விஷயத்தினால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பீங்க. அவனால் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஏன்னா ரொம்ப வந்து அவன் வந்து கொடுத்துருவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்துருப்பீங்க, ஆனால் வந்து அவன் கொடுத்துருக்க மாட்டான். ஸோ ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாகவே வச்சுருங்க, ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வராதிங்க. இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கும், ஆனால் நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணியிருப்பீங்க. கடவுள் வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுவாங்களாம். ஒரு நேற்று கூட யாரோ எனக்கு வந்து ஏதோ ஒரு இந்த கதை வந்து நான் கேட்டேன். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இறகு உங்கள் மேலே வந்து விழுகலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து மேலே வந்து எங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி
பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு சில தண்ணீர் துளிகள் ஏதாவது விழுந்திருக்கும், இல்லைன்னா ஒரு யாரோ ஒருத்தவங்க ஏரோ மாதிரி இந்த பேப்பர்ல எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதோ தூக்கி போடுறாங்க இது பண்றாங்கன்னா அப்பையும் வந்து நீங்க வந்து மேல வந்து பார்த்து இது பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்பையும் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. தேர்டு வந்து வீட்டில் அப்போ அண்ணாந்தே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த 2 தடவையுமே. அந்த வீட்டில் வந்து டயர்டாக இப்படி உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக உங்க மாடியில் அந்த இது சொல்லுவாங்கல்ல செவரு, அது வந்து இடிஞ்சு உங்க தலையில வந்து ஃபுல்லா விழுந்துரும். அப்பதான் புரிவீங்க 2 தடவை உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாரு கடவுள், நீங்க அதை எதிர்பார்க்கல, இப்ப வந்து தன்னோட தலையிலேயே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அதாவது பட்டதுக்கு இந்த கதை என்னன்னா பட்டதுக்கு அப்புறம் தான் அறிவு வரும் அப்படின்ற மாதிரி. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்ய. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டை வந்து சொல்லியிருப்பாங்க, யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்படி பணத்தெல்லாம் கொடுத்துடாதீங்க, அவன் அப்படி டைப் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. திருப்பி 2வது தடவையும் யாரோ ஒருத்தர் 3வது நபர் மூலமாக உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும், ஆனால் நீங்கள் அதை வந்து கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ தான் இப்போ வந்து லாக் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப வந்து யாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீடமை கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். ஓகே, 2 கார்டுமே எப்படி வருது. ஸோ ஒரு வந்து ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா அப்பெல்லாம் இருக்காது, நமக்கு வந்து ஒரு இது தானே கேட்குறான் அதெல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க நீங்கள். நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நம்ம வந்து நிறைய பணம் இருக்குது, ஸோ நம்ம கொடுக்குறோம், அது வந்ததுனாலும் வந்து அவ்வளோ வந்து தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல மைண்டோட தான் பிளான் பண்ணி செஞ்சுருப்பான், உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் இருந்திருக்காது. ஓகேவா, அவன் வந்து ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்கறது, நல்லா சமைச்சு கொடுக்கறது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான், அவங்களோட அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பான்ல. ஸோ நீங்கள் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவன் சொல்லி நம்புறதுக்காக சில விஷயங்களை வந்து அவன் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து நிறைய சயின்ஸ் வந்து கொடுத்தது இந்த பிரபஞ்சம், அதை வந்து நீங்கள் தான் சரியாக வந்து பயன்படுத்திக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தூங்கும்போது கூட இன்ட்யூஷனில் வந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள், அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. எவ்வளோ பெரிய வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அம்பாள் வந்து உங்களை கைவிட மாட்டா, கண்டிப்பாக அவள் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து காளியம்மனை பகவதி அம்மனை மனதார வேண்டுங்க. ஓகே, அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த பணத்தை வந்து வேறு விதமாக வாங்குறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் எடுக்கவே இல்லை, அதுவாக வருது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லிசன் டு யுவர் ஹார்ட், டு வாட் கிவ்ஸ் யூ ஜாய். நீங்கள் வந்து இதையே நினச்சி மனசை போட்டு குழப்பாதீங்க, அது கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் வரும். ஓகே, அதுவும் கூட ஏதோ ஒரு கரெக்டான நேரத்தில், அதாவது உங்களுக்கு பணம் போகணுன்றதுக்கு போயிருச்சு, இப்போ எப்போ வரணுன்ற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த நேரங்காலம் வரும்போது அதை வந்து கண்டிப்பாக அம்பாள் வந்து உங்களுக்கு வாங்கி தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ரொட்டீனாக என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, ஆனால் ஓவர் ட்ரஸ்ட் மட்டும் யாருக்கிட்டையும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த லாக் ஆனதை உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அம்பாள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாஸ்டில் நடந்துடுச்சு. ஓகேவா, அந்த இதை வந்து ஹீல் பண்ணணும், அந்த காயத்தை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா அந்த 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 நடந்த விஷயத்த மறந்துடுங்க. ஏதோ நம்மக்கிட்ட இருந்தது ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, ஸோ அந்த பணம் போனதோட போயிடுச்சு இல்லை, இனி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆபத்து வர்றது தடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைங்க. ஓகே, நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கு புதுசாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு. ஓகே, உங்களோட லைஃப்பில் வந்து
ஒரு காத்திருந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதில் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். அந்த பணம் உங்களை தேடி கூடிய விரைவில் உங்கள் வீட்டுக்கே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.